ஹலோ மக்களே! துளசி வெற்றி யாரும் எதிர்பார்க்காத மாரி ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்டா போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சிவராமனோட ஃபேஸ வந்து எந்த மாரி ஃபேஸா மாத்தி வச்சிருக்கான்னு கூட தெரியலன்னு சொல்லி டாக்டரும் மகேஷ் கிட்ட சொன்ன உடனே, மகேஷ் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. இப்ப எப்படி அவர கண்டுபிடிக்கிறது? நம்ம ஒரு ஃபோட்டோ குடுத்தா இது வேற மாதிரி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சிவராமனும் அவங்க ஃபேஸ ஃபர்ஸ்ட்டு டைம் மட்டும் அந்த கண்ணாடியில பார்க்குறாங்க. அதே சமயத்தில இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலோட வீட்ல ஒரு அதிகாரிகள் எல்லாரும் வந்து உங்க அப்பா ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்துல சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன குடுக்குறாங்க. அத கேட்ட உடனே நம்ம அஞ்சலி, லக்ஷ்மி எல்லாருமே பதட்டாயிடுறாங்க. என்ன சொல்றீங்க? எங்க அப்பா உயிரோட இருக்காங்களா? அவங்க தான் இப்ப உயிரோட இல்லையேன்னு சொல்லும்போது அதிகாரிகளும், இல்ல அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க குற்றவாளியாட்ட இருக்காங்க. இனிமே இந்த வீட்டுக்கு வந்தா உடனே எங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இத கேட்ட லக்ஷ்மி அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்துல அஞ்சலிக்கு எல்லாமே புரிய வருது. கண்டிப்பா இது அந்த மகேஷோட வேலையா தான் இருக்கும். அன்னைக்கு அப்பாவ அந்த ஹாஸ்பிட்டல்ல அவன் தான் அட்மிட் பண்ணியிருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் இருக்க போதுன்னு சொல்லிட்டு, அஞ்சலி செம அதிரடியா வந்து சிவராமன கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, அவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு வெற்றி உதவியோட நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மகேஷும் ஒரு பொருள் எடுத்துட்டு நம்ம முருகனோட ரூம்ல வராங்க. முருகனும் கொஞ்சம் அசைஞ்ச உடனே ஏதோ ஒரு உருவம் வெளியில தெரியுதே அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்த உடனே கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ரேவதி அப்படியே பதட்டமா என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழும்பும்போது லைட்டு போட்டு பார்த்தா அங்க மகேஷ் ஒரு பொருளோட நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம முருகன் அப்படியே பதறி போயிடுறாங்க. அந்த இடத்துலயே கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே அந்த சத்தம் கேட்டு நம்ம அஞ்சலிய லக்ஷ்மி எல்லாரும் அந்த இடத்துல வராங்க. அவங்கள பார்த்து நம்ம மகேஷும் கொஞ்சம் சும்மா இருங்களேன், நான் எதுவுமே தப்பாட்டு பண்ணதுக்கு வரல, இந்த பொருளை சும்மா தான் கையில வச்சிருக்கேன், நான் போய் முருகனை ஏதாவது பண்ண பார்ப்பேனா, என்னோட நண்பன்ல அவனை போய் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவகாமி லக்ஷ்மி எல்லாருமே பதட்டமா, உன்னை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், நீ எதற்காக இந்த முருகனோட ரூமுக்கு வந்த அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம அஞ்சலி விடுற மாதிரி இல்ல, பாத்தீங்களா போலீஸ் அக்கா, இவன் சரியான சைக்கோ, அவன் என்ன எப்போ பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது, என்னோட அண்ணன் ரூமுல வந்து கையில இப்படி ஒரு பொருளை வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சுட்டான் பாத்தீங்களா, அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, இவன் சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மகேஷும், என்ன அஞ்சலி நீ வேற புரியாம பேசுற, நான் போய் இப்படி எல்லாம் செய்வேனா, நான் சும்மா தான் வந்தேன், நீ அதை போய் என்ன நம்பிக்கை இல்லாம இப்படி முருகனை கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்லிட்டு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷும் அந்த இடத்துல சொல்லும்போது அதை யாருமே நம்புற மாதிரி இல்லை. நம்ம அஞ்சலியும் போலீஸ் அக்கா, நீங்க கண்டிப்பா இந்த செயலை வந்து தடுத்து நிறுத்தி இவனை இந்த வீட்டுல இருந்தே கூட்டிட்டு போயிருங்க, அவன் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் எங்க எல்லாருக்குமே ஆபத்து தான், ஒரு நிமிஷம் நம்ம அங்க பயந்துட்டு இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகேஷும் அது எல்லாத்தையுமே மாத்திட்டு, இல்ல நான் அஞ்சலிக்கு எப்பவுமே ஆதரவா தான் இருப்பேன், அவளோட வயத்துல வர என்னோட குழந்தை வளருது, அப்படி இருக்கும்போது நான் ஆசையா தான் அவளை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அதிகாரி முன்னாடி மகேஷ் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே சரி, மகேஷ் வந்து தேவையில்லாம இங்க வந்திருக்க மாட்டாங்க, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதனால சமாளிச்சு போங்களேன் அப்படின்னு அஞ்சலியை சமாதானப்படுத்துறாங்க. அஞ்சலி மகேஷ் கிட்ட இருந்து இப்ப வேணும்னா நீ தப்பிச்சிருக்கலாம், கண்டிப்பா ஒரு நாள் உன்னோட சுயரூபம் எல்லாமே எல்லாருக்குமே தெரிய வரும், அந்த சமயத்துல இந்த வீட்டை விட்டு நான் உன்னை துரத்துறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லும்போது மகேஷும், நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி கோவப்படுற அஞ்சலி, இப்படிப்பட்ட கோபம் எல்லாமே நம்ம குழந்தைக்கு எல்லாம் ஆகாது, அதனால கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அஞ்சலியும் பேசாம இந்த வீட்டை விட்டே பேரே, நீ இங்க இருக்க வரைக்கும் எனக்கு டென்ஷன் தான், அதுவும் இந்த குழந்தையை வளர்க்குறது எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் மகேஷ் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா மகேஷும் அந்த டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னாச்சு சிவராமன் அந்த இடத்துக்கு ஏதாவது வந்தாங்களா, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லும்போது அங்க உள்ளவங்களும், எங்களுக்கே அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும்னு தெரியல, நீங்க ஒரு போட்டோ தந்து கண்டிப்பா இந்த ஃபேஸை மாத்தணும்னு சொன்னீங்கல்ல, ஆனா அந்த ஃபேஸ் மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை, இப்ப எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது, அந்த சர்ஜரியில சின்னதா மிஸ்டேக் ஆயிட்டு அப்படி சொல்லும்போது மகேஷும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க, நான் வந்து கரெக்டா தானே ஒரு போட்டோ தந்தேன், அப்படி இருக்கும்போது அதே மாதிரிப்பட்ட உருவம் தானே எனக்கு வேணும்னு சொன்னேன், நீங்க எப்படி இப்படிலாம் தப்பு செய்யலாம் அப்படி சொல்லும்போது அங்க உள்ளவங்களும், இல்லை நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா தான் பண்ண பார்த்தோம், ஆனா இடையிலேயே அவங்க எழும்பி போயிட்டாங்க, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது மகேஷும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. அவங்களோட ஃபேஸ் இப்போ எப்படி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, நம்ம நேரடியாக அந்த சிவராமனை பார்த்தா கூட நம்மளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் அந்த இடத்துல டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சிவராமனும், நம்ம மட்டும் இப்போ வீட்டுக்கு போனோம்னா கண்டிப்பாக லக்ஷ்மி எல்லாருமே பயந்துருவாங்க, அதனால இப்போதைக்கு வீட்டுக்கு போகாண்டா, எதுவும் தெளிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகத்தோட வீட்டில் இருக்கக்கூடிய சிவராமனும், சரி ஃபேஸை பார்க்கலாம் எப்படி
இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கண்ணாடிக்கு முன்னாடி போய் அந்த இடத்துல அந்த பேண்டேஜ் எல்லாம் அவுத்துட்டு பார்க்குறாங்க. அங்கே அவங்க ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறி போயிருக்கு. இதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம ஏன் இப்படி ஆயிட்டோம், என்ன செய்கிறது, இப்போ நேரடியாக போய் நின்னா கூட யாருமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதே, அது மட்டும் இல்லாமல் யாருமே நம்ப மாட்டாங்களே, அந்த மகேஷ் வர ஏதோ ஒரு பெரிய குற்றவாளியோட முகத்தை வர நமக்கு வச்சுட்டான்னு சொன்னால் எப்படி வெளியில் போகிறது, வெளியில் போனாலே ஏதாவது அதிகாரிகள்கிட்ட மட்டும் நம்ம மாட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் வெளியிலே வர முடியாது, இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு சிவராமன் அப்படியே கதறாலே ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சண்முகமும், டே சிவராமா நீ என்ன இப்படி மாறிட்ட அப்படி கேட்கும்போது, சிவராமனும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகேஷ் தான், அவன் நல்லவன்னு சொல்லி என்னோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ பெரிய பிரச்சனையில நான் மாட்டிட்டு இருக்கேன், இவ்வளோ பெரிய சைக்கோவா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கலடா, இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட கேட்கும்போது, சண்முகமும் சிவராமா நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னும் 2 நாளில் லக்ஷ்மி கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம், எப்படியாவது லக்ஷ்மி அஞ்சலி எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க, நீ எதுக்குமே வருத்தப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகமும் சிவராமனை சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்தில் மகேஷும் இனி இதை விட்டெல்லாம் சரி வராது, எப்படி இருந்தாலும் சிவராமன் இந்த அஞ்சலியை பார்க்கறதுக்காண்டி வந்து தான் ஆவான், அதனால இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியிலேயே போகக்கூடாது, வீட்டில் இருந்தால் தான் சிவராமன் வந்தாங்களா என்னங்கிற விஷயம் நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி சிவராமனை எப்படியாவது ஒரு குற்றவாளி மாதிரி காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் ஒரு பிளானை போடுறாங்க. அதுபடியே அதிகாரிகள் எல்லாருமே நம்ம அஞ்சலியோட வீட்டுக்கு வராங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்க முடியல. அங்கே வந்து சிவராமனோட வீடு இதுதானே அப்படின்னு கேட்கும்போது, லக்ஷ்மி அஞ்சலியும் ஆமாம் இதுதான், எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி விசாரிக்கும் போது, இல்லை இங்கே சிவராமன் யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம அஞ்சலியும் அது என்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லும்போது, அதிகாரிகளும் வந்து அந்த சிவராமன் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தில் சேர்ந்துருக்காங்க, இனிமே அவங்கள வந்து ஒரு குற்றவாளி பிரிவில் தான் வச்சுருக்கோம், கண்டிப்பாக அவங்க தேடப்படக்கூடிய ஆள் பல வன்முறையான செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உங்களை யாராவது பார்க்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரிகள் சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்ட உடனே லக்ஷ்மி அப்படியே குழம்பி போய்ட்றாங்க. என்ன சொல்கிறீங்க, அது எப்படி என்னோட ஹஸ்பண்ட் வந்து உயிரோடு இருக்க முடியும், அவங்க தான் ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, அதிகாரிகளும் இப்படி தான் எங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துச்சு, ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது, அவர் உயிரோடு தான் இருக்காரு அப்படி சொன்ன உடனே லக்ஷ்மி அப்படியே பதட்டாயிடுறாங்க. இது என்ன புது குழப்பமாக இருக்குது, ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு இன்சூரன்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணும்போது இதே மாதிரி தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க, அப்போ உறுதியாக சொல்லுங்கள் என்னதான் பிரச்சனையா அப்படின்னு விசாரிக்கும் போது அதிகாரிகள் அதை தெளிவாக சொல்லாமல், கண்டிப்பாக சிவராமன் உங்களை பார்க்க வந்தா எங்கள்கிட்ட தகவல் சொல்லணும் அப்படின்னு நம்ம லக்ஷ்மி கிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க. அஞ்சலிக்கு ஒரே குழப்பமாயிடுது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அந்த மகேஷோட சூழ்ச்சி தான் இருக்கும், மகேஷ் ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை செய்திருக்கான் அப்படிங்கிறது மட்டும் நம்ம லக்ஷ்மிக்கு புரிய ஆரம்பிக்குது. எது எப்படியோ அப்பா உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியும் அதுக்கான தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த தகவல் எல்லாமே துளசிக்கு தெரிய வருது. நம்ம அஞ்சலியும் வெற்றியோட உதவியை கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அஞ்சலியும் வெற்றியும் சேர்ந்த மாதிரி நம்ம சிவராமனை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.